நாங்க பெரியாருக்கு எதிரானவர்கள் அல்ல, அம்பேத்கருக்கு எதிரானவர்கள் அல்ல. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிரானவர்கள் இந்திய தேசிய கட்சி. இன்னைக்கு விதைச்சிருக்கோம். திமுக உளவுத்துறைய ரிப்போர்ட் போடு. திமுகவுக்கு ஒரு நாள் இருக்கு, பாட கற்ற காலம் வரும், நிச்சயம் வரும். விவாதத்துக்கு வாங்க. இதே போன்ற ஒரு பொதுக்கூட்டமோ அல்லது ஒரு அரங்கத்திலே வச்சு விவாதமே பண்ணுவோம். திமுக ஒரு துரோகி என்பதற்கு நான் சான்றுகளோட நான் எடுத்து சொல்றேன். சன் டிவியும் கலைஞர் டிவியும் பெருசா போடுறான். என்னன்னு நம்ம திமுக துரோகி தானே, எப்பவும் பின்னாடி பின்வாசல் வழியா தானே வருவாங்க. பின்வாசல் வழியா பொது சிவில் சட்டத்தினுடைய சரத்துகளை கொண்டு வந்தார். பொது சிவில் சட்டம் என்றால் 4 விஷயம் தான். 1 திருமணம், மார்க்க அடிப்படையில் திருமணம் செய்வது. 2வது தலாக், அதாவது தலாக் குல்லா, விவாகரத்து. இது மார்க்க அடிப்படையில் செய்து கொள்வது எங்களுக்கு உரிமை. 3வது வாரிசு உரிமை, அதாவது என்னுடைய சொத்து இருக்குன்னா அந்த சொத்தை நான் எப்படி பகிர்ந்து கொடுக்க வேண்டும், மார்க்க அடிப்படையில் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். 4வது வக்ஃபு. இந்த 4 விஷயம் தான் பொது சிவில் சட்டம் என்பது. 2009 திமுக ஆட்சியில் கட்டாய பதிவு திருமணம் சட்டம் கொண்டு வந்தார் இல்லையா? திருமணம் அவுட்டு. வயசு அரசு சொல்லக்கூடிய வயசுல தான் திருமணம் பண்ணணும். அப்ப அது சரியத்துக்கு எதிரானதானே? இங்க இருக்கக்கூடிய உலமாக்கள் நல்லா கவனிங்க. தேர்தல் நேரத்தில் பள்ளிவாசல் நின்று திமுக ஓட்டு போடுங்கன்னு சொல்றதை மட்டும் நீங்க வச்சுக்காதீங்க.